ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேன். அதுக்காக வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவும் நைஸாக கட் பண்ணக்கூடாது, ரொம்பவும் தின்னாக கட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது நான் மீன் வறுவல் மாதிரி வறுக்க போகிறேன். அதனால் தேவையான பொருள் பார்க்கலாங்க. இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். மசாலா பார்க்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சோம்பு, இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நான் அரைச்சிக்கிறேன். அரைச்சதுக்கப்புறம் இதில் கலந்து மீன் பொரிக்கிற மாதிரி பொரிச்சிடுவேன். இங்கே காட்டுறேன். எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து வச்சுட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் கலந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அளவுக்கு பசரி வச்சுட்டேன். பசரி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். கடையில் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. வாழைக்காய் வச்சிடலாம். இது சைவ மீன் பண்ணி சொல்லுவாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டேன். ஏன்னா அந்த மசாலா உதிராமல் அப்படியே நம்ம திருப்பி போட்டுருவோம். ஏன்னா அது உதிர்ச்சின்னா அந்த இது போயிடும். இந்த மீன் வறுக்கிற மாதிரியே தான் இது வறுக்கணும். திருப்பி போட்டு அவ்வளோதான். இனிமேல் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் நேரம் வேகணும். இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேருக்கு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் தான் நல்லா வீடியோ போட முடியும். அடுத்தடுத்து ஓகே ஆகிடுச்சுங்க. இனிமேட்டு எடுக்க வேண்டியதான். அதான் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்குது. கொஞ்சம் லேட்டாக நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.